இன்னைக்கு நான் பாண்டிச்சேரியில் ஐயனாரீஸ்வரப்பன் கோயிலில் இருக்கேன். இங்கே ஒருத்தருக்கு ரொம்ப நாள் திருமணம் வேண்டி அவங்களுக்காக அவங்களுடைய ஜாதகம் சாமிக்கு அர்ச்சனை பண்ணிட்டு அவங்க பேரில் வரப்போகிறோம். அதுக்காக தான் வந்திருக்கோம். ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம். எவ்வளோ மக்கள் வந்திருக்காங்க பாருங்க, அவ்வளோ பவர்ஃபுல்லான தெய்வம். இது அக்காவுக்கு குலதெய்வம். அதனால அக்கா கூட சாமி கும்பிட்றதுக்கோசம் நான் மதுராந்தகத்துலேருந்து இங்கே வந்திருக்கேன். இன்னும் பொங்கல் வைக்கிறாங்க. பொங்கல் வச்சுட்டு கோழி வெட்டிட்டு அதுக்கப்புறமா சாமி கும்பிட போவாங்க. வேண்டுவோருக்கு வேண்டுவன இவான் கண்டா என்று கூறுவது போல புத்துப்பட்டு கீழ் புத்துப்பட்டு ஐயனாரப்பன் திருக்கோவில். இந்த புத்துப்பட்டு ஐயனாரப்பன் கோயில்ல இங்கதான் ஐயப்பன் பிறந்ததா அவதாரம், இங்கதான் ஐயப்பன் அவதாரித்ததா பத்ம புராணம் சொல்றது. அதற்கான ஓலைச்சுவடிகள் ஆதாரங்களும் இது இருக்குங்க. இங்க ஐயனாரப்பன் பிறந்த இடம். எல்லா ஊர்ல ஐயனாரப்பன் தான் சொல்லுவாங்க. இங்க மட்டும்தான் ஐயனாருக்கு ஈஸ்வரன் பட்டம், மஞ்சளி ஈஸ்வரன் பட்ட பேரு. சனீஸ்வரன் ஈஸ்வரன் சொல்லுவோம். அது விக்னேஸ்வரர் ஈஸ்வரன் பட்டம் இருக்கு. அதே மாதிரி ஐயனார் ஈஸ்வரன் பட்டம் இங்க மட்டும்தான் மஞ்சளி ஈஸ்வரன் பட்ட பேரு. இந்த கோவில்ல என்ன விசேஷம்னா, சுவாமி சோமவாரத்துல மக்கள் வழிபாடு செய்யறாங்க. இந்த கோயில்ல காலம்பரம் 6 மணில சாயந்தரம் 6 மணிக்கு தான் இறைவன் இங்க இருக்கிறதாவும், அதுக்கப்புறம் வெள்ளை குதிரை ஊரை சாரிக்கு ஆக்கிறதுக்காக வெளியில போயிடுவாரு அப்படின்னு ஐதீகம். இந்த கோயில்ல குதிரை காலில் சீட்டு கட்டுற வழக்கம் இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் இங்க வெள்ளை குதிரை காலில் சீட்டு கட்டினா அந்த எந்த பிரச்சனைக்காக சீட்டு கட்டுறமோ அந்த பிரச்சனை நிவர்த்தி ஆயிடும். 4 குதிரைகள் இருக்கின்றது இங்க ஐயனாரப்பனுக்கு. இந்த 4 குதிரைக்கு வேத குதிரைகள்னு பேரு. அதே மாதிரி குடிக்கு சீட்டு கட்டுற வழக்கங்கிறது. குடிநோயால பாதிக்கப்பட்டவங்க இந்த குதிரை காலில் சீட்டு கட்டி சத்தியம் பண்ணா அவங்க அதுக்கப்புறம் குடிக்கவே மாட்டாங்க, குடிநோயை மறந்துடுவாங்க. இது இங்க ஒரு மிகப்பெரிய புரட்சியா இங்க நடந்துட்டு இருக்கு இந்த இடத்துல. அதே மாதிரி பிள்ளையார் கோயில் இருக்கு, லட்சுமண சித்தர் ஜீவ சமாதி இருக்கு. அவர் உயிரோடு இருக்காரு. சித்தர் லட்சுமண சித்தருங்கிறவங்க தொடர்ந்து தியானம் பண்ணிட்டே இருப்பாங்க. குத்து மண்ணு கொஞ்சம் கொஞ்சமா உடம்பு அரிச்சிடும். உடல் இருக்காது, உயிர் மட்டும் இருக்கு. அதனாலதான் ஜீவ சமாதின்னு பேர். இங்க லட்சுமண சித்தர் ஜீவ சமாதி இருக்காரு. அடுத்தது இங்க மலையாளத்தார் இருக்காரு. மலையாளத்தார் மிக விசேஷமானவர். இங்க ஐயனாரப்பன் மஞ்சளீஸ்வரங்கின்ற ஐயனாரப்பன் ஊரை சாரிக்காக போகும்போது உடன் செல்லக்கூடிய பரிவாரத்துல தளபதியா சேர்ந்துட்டு இருக்காரு. அவரு தான் மலையாளத்தாருங்கிறவர். ஐயனாரப்பன் இங்க பிறந்தாரு, பம்பையில கண்டெடுக்கப்பட்டாரு, வளர்ந்தாரு, கேரளாவில் மலையாளத்தில் வளர்ந்தாரு. அதுக்கப்புறம் மீண்டும் இங்கே வரும்போது அங்கே எதிர்க்க மோடி வச்சு அதில் வெற்றி பெற்று மலையாளத்தை அடிமையாக்கி ஐயா ஆயிஷன் வந்தது ஐதீகம். இதுதான் இந்த கோயிலுடைய வரலாறு. ஆடி மாதம், தை மாதம், சித்திரை மாதம்லாம் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும். ஆடி மாதம் சுவாமிக்கு உகந்த மாதங்கிறனால அளவு கடந்த மக்கள் வருவாங்க. கார்த்திகை மார்கழியில் இங்கே தான் ஐயப்பன் பிறந்தங்கிறனால கார்த்திகை மார்கழி மாதங்கள்ல இந்த கோயில காலு கூத்து எல்லாம் பாமிச்சு ஆடி மாசம் தை மாசம்னா மற்ற நிறைய டைம் சேனா தான் போவோம். ஃபேமஸ் ஞாயிற்றுக்கிழமை திங்கமை தான் ரொம்ப ஃபேமஸ். சட்டி 4 நாள் சட்டி கவுரு கட்டி குடிக்க போடலாம். குடிக்க மாட்டாங்க, கொல்ல மாட்டாங்க. அது மீறி குச்சாங்கன்னா ரத்த வண்டி தான் இருப்பாங்க அந்த கோயில்ல. அது மெயினாக சட்டி ஐயனாரப்பன். எங்கள எல்லாம் ஊருன்னு தான் சென்னையில, எல்லாம் ஊர் திருநெல்வேலி எல்லாம் ஊருன்னு தான் வராங்க. சென்னையில, பாண்டிச்சேரி, திருச்செந்தூர் எல்லாம் ஊருன்னு தான் ஃபேமஸா வராங்க குலதெய்வம்னு சொல்லிட்டு. இது சட்டி உள்ள குலதெய்வம் தான் இது. அதுக்காக அங்கே நம்ம தொடர்ந்து இங்கே நம்ம நச்சு காலையெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு அம்மா தொடர்ந்து வராங்க. ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை அதான் ஆடி மாசம் தை மாசம் சித்திரை மாசம் எல்லா மாசமே சனம் வரும். அமாவாசைக்கு எல்லா நாளுமே சனம் வரும். மற்ற சேனை 1-2 சேனை தான் வரும். ஆடி மாசம் ரொம்ப சேனை வரும். 94 நாள் ஆடி மாசம் அதான் சொல்லிட்டேன். ஆடி மாசம் ரொம்ப சேனை வரும். காலு குத்து பம்சனு அது இது நிறைய வரும். மற்ற தை மாசம் அப்படியே கொஞ்சம் சுமாரா வரும். மற்ற மாதிரி சுமாரா தான் வரும். நான் பாண்டிச்சேரி ஹாஸ்பிட்டல்லேருந்து வரேன். இந்த கோயில் நல்லா சிறப்பாக எது வேண்டின்னு போகிறோமோ எல்லாம் சிறப்பாக இருக்குது, நடக்குது. அதை வச்சு வருஷாந்திரம் வந்துக்கின்னு இருக்கிறோம். இந்த கோயிலுக்கு எல்லாம் சிறப்பு வாய்ந்த ஸ்தலமாக இருக்குது. பழைய காலத்து இது எங்களுக்கு குலதெய்வமும் கூட. அதனால் வருஷாந்திரம் அந்த ஐயனாரப்பனை வேண்டிக்கின்னு போகிறோம். எங்களுடைய குலதெய்வம். அதனால் நாங்கள் எது நடந்தாலும் இங்கே பார்த்துட்டு பூஜையை முடிச்சுட்டு தான் நாங்கள் போவோம். அதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம்.
எப்படி வேண்டுதெல்லாம் உடனே நிறைவேறும்? வேண்டுதெல்லாம் உடனே நிறைவேறும், நினைக்கிறது நடக்கும். இந்த காட்டுல எத்தனை மணிக்குள்ள வரணும் கோயிலுக்கு? 6 மணிக்கு மேல யாரும் அவ்வளவு வரமாட்டாங்க. இப்போ தை மாசன்றதுனால கும்பல் இருக்கு. அப்புறம் கொஞ்ச நாள் ஆனா கும்பல் கம்மியா 6 இருக்கும். மணிக்கு மேல கூட்டம் கம்மியா இருக்கும். ஆமா, கும்பல் கம்மியா இருக்கும். பட் ஐயனாரப்பன் நல்ல சக்தி உள்ள ஐயனாரப்பன். இங்க வந்தா எந்த குறையா இருந்தாலும் தீர்ந்துடும். நாங்கள் ஃபேமிலியாக வந்துக்கிறோம். நாங்கள் வேலூர்லேருந்து வரோம். இது எங்கள் குலதெய்வம் தான். நாங்கள் ரொம்ப வருஷமா இங்கே வந்துட்டு இருக்கோம். நாங்கள் எது வேண்டுனாலும் இங்கே வந்து நிறைவேறிடுது. நாங்கள் வேண்டின்னு போனால் நிறைவேறிடும். வருஷத்துக்கு ஒரு முறை வந்து கன்ஃபார்மாக வந்து போயிடுவோம். எங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போல்லாம் நாங்கள் வந்து போயிடுவோம். இங்க வந்தா என்ன சிறப்பு? சிறப்புனா சிறப்பு தான். இங்க வந்தா எங்க தெய்வமே சிறப்பு தான் எங்களுக்கு. குலதெய்வம். நாட்கள் வந்தா நாங்க வேலூர். வேலூர்னா நாட்கள் வந்தா திங்கக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து நைட்டு தங்கிடுவோம். திங்கக்கிழமைனா வந்து நைட்டு தங்கிடுவோம். திங்கக்கிழமை இருந்து அபிஷேகம் பண்ணி ஆடு வெட்டி வருஷத்துக்கு ஒரு முறை நாங்கள் அந்த மாதிரி வச்சு சிறப்பாக பூஜை பண்ணிடுவோம். நாங்க ஒரு 50 வருஷமா வரோம். 60 வயசு ஆயிடுச்சு. இப்போ 50 வயசுமா வரோம். இப்பதான் வந்து ரூட் எல்லாம் கொஞ்சம் கிளியரா இருக்கா இல்ல காடு மாதிரி இருக்குமா? அப்ப எல்லாம் காடு மாரி இருக்கும். ஒரே சாமி மட்டும்தான் இருந்துச்சு. இப்ப எல்லாம் சாமி இருக்குது. எங்க பார்த்தாலும் சாமி வச்சாச்சு. நிறைய பாம்பு எல்லாம் இருக்குதா? பாம்பெல்லாம் நிறைய இருந்துச்சு. இப்பயும் இருக்குது. அதுக்குள்ள சுத்தி காட்டை சுத்தி பாம்பு இருக்குது. இப்ப என்ன மாதிரி வேண்டுதெல்லாம் நிறைவேறுது? நீ எதை நினைச்சாலும் நிறைவேறும். குழந்தைகள் நினைச்சு வந்தாலும், கல்யாணம் இல்லை நினைச்சு வந்தாலும், எதை நினைச்சாலும் அந்த அப்பங்கிட்ட நிறைவேறும். ஐயனார் சாமி. ஐயனார் சாமி எங்க இருந்து வராங்க அந்த சாமிக்கு. எங்க அம்மா வீட்டு குலதெய்வம் தான். நான் இப்ப வருவேன். இது வேண்டுதல் விடுறாங்களே, நேர்த்தி கடன் என்னென்ன விடுறாங்க? ஒரு குழந்தைகளை அவங்க வேண்டின்னு விடுவாங்க. கல்யாணம் பண்ண அவங்க வேண்டி விடுவாங்க. கன்னி பொண்ணு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு வேண்டின்னு விடுவாங்க. எது வேணா நம்ம கையில கிடைச்சி செய்யலாம். 5 ரூபா செய்யலாம், 50 ரூபா செய்யலாம். நம்ம கையில கிடைச்சது 5000 10,000 ஒரு அரிசி எடுத்து வைக்கலாம், காய்கறி எடுத்து வைக்கலாம். அது இது செய்யலாம். சாப்பாடு அங்க போடுவாங்க. இவர் பேர் வந்து மலையாள வீரன். இவர் வந்து ஐயனாரப்பனுடைய காவல் தெய்வம். ஐயனாரப்பனை கெடா வெட்டுறேன், ஆடு கோழி பலி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வேண்டாங்க இல்லையா, அது எல்லாம் அவருக்கு இல்லை, இவருக்கு தான். இவர் தெய்வம்னா அவர் கவிச்சு சாப்பிட மாட்டாரு. இவரு தான் கவிச்சு சாப்பிட்றவரு. அதனால இவருக்கு வந்து அங்க படைச்சிட்டு இங்க வந்து பலி கொடுத்துட்டு ரத்தம், கடல், சாராயம், கோட்டை எல்லாமே இவருக்கு தான் வச்சு செய்யணும்.